ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது ஓவல் ஷேப்பில் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரெட்டியாகவும் அழகாகவும் இருக்குது பாருங்கள். இந்த பேஸ்கெட் போடுறதுக்கு நான் கிளாஸ் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது ரொம்ப பெரிய பெரிய பீட்ஸ் தான் இது. அதனால் எனக்கு 7 பாக்கெட், அதாவது 700 கிராம் ஆச்சு. இதுக்கு ஒரு கட்டு ஒயர் பிடிக்கும். மல்டி கலர் பீட்ஸ்க்கு ஒயிட் கலரில் ஒயர் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு எடுத்திருக்கேன். பாக்கெட்டை சென்டரில் ஹோல்ஸ் போட்டு இந்த நடுவில் இருக்கிற ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு அடி ஸ்கேலில் 5 ஸ்கேல் எடுத்துக்கணும். இந்த ஒயர் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிட்டேன். 5 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஒயரை வச்சியே இந்த ரன்னிங் ஒயரில் இருந்து மொத்தம் 22 ஒயர்ஸ் கட் பண்ணிக்கலாம். ஒரு ஒயர் ஸ்கேல் வச்சு அளந்தால் போதும். மொத்தம் எல்லா ஒயர்ஸுமே அந்த கட் பண்ண ஒரு ஒயரை வச்சு இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா ஒயர்ஸும் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 22 ஒயர்ஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு ஒயர் எடுத்து சமப்பாதியாக மடிச்சுக்கணும். இதில் இந்த எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிற 1.5 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிற ஒயர் நம்ம பேஸில் கீழே டபுள்ஸாக போடும்போது ஒரு பக்கம் ஒயர் எக்ஸ்ட்ராவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்காக 1.5 இன்ச் ஒரு பக்கம் அதிகமாக விட்டுருக்கேன். 1.5 இன்ச் ஒரு பக்கம் அதிகமாக விட்ட சைடு நம்ம சென்டரில் ஒரு லைன் போட்டதுக்கப்புறம் அந்த 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சைடில் 6 லைன்ஸ் போட்டுக்கணும். அப்புறம் அந்த சென்டர்லேருந்து அதுக்கு கீழே 5 லைன் போடணும். அந்த மாதிரி போடும்போது ஒயர் இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது ரெண்டுமே சரிசமமாக இருக்கும். இந்த அடுத்தடுத்த செகண்ட் தேர்ட் லைன் போடும்போது நம்ம கவனமாக போட்டோம்னா 2 பக்கமும் ஒயர் கரெக்டாக ஒரே ஈவனாக இருக்கும். இந்த ரொம்ப லென்த்தாக இருக்கிற பக்கம் லூஸ் பண்ணி கம்மியாக இருக்கிற பக்கம் டைட் பண்ணிக்கணும். இந்த ரன்னிங் ஒயரில் ஒரு 6 இன்ச்சுக்கு நான் சின்னதாக விட்டுருந்தோம் இல்லையா, அந்த அளவுக்கு 6 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கணும். இப்போ இதே போல் அடுத்த ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயரை சுற்றி பாக்ஸ் நாட் போட்டுக்கணும். இந்த மேல் பக்கமாக இருக்கிற ஒயர் அப் அண்ட் டவுன் செக் பண்ண வேணாம். அது பக்கத்தில் இருக்கிற ஒயரோட அளவுக்கு செக் பண்ணிக்கலாம். இந்த பக்கத்தில் இருக்கிற ஒயரோட அளவுக்கு ஒரே சரியாக வரணும் எல்லா ஒயர்ஸுமே. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒயர் எடுக்கும் போது ஒரு பக்கம் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம், இன்னொரு பக்கம் 1.5 இன்ச் கம்மியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இந்த பக்கத்து நாட்டில் இருக்கிற ஒயர் வச்சு இந்த மாதிரி அளந்துக்கணும். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக போட்டாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி வச்சுருந்த 22 ஒயர்ஸும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட் நாட்டும் லாஸ்ட் நாட்டும் இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சி இந்த ரன்னிங் ஒயரில் இந்த லெஃப்ட் சைடு விட்ட ஒயர் அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு அடுத்த செகண்ட் லைன் ஆரம்பிக்கணும். இந்த லெஃப்ட் சைடில் விட்டுருக்கிற இந்த ஒயரோட அளவுக்கு அளந்து ரன்னிங் ஒயரில் மடித்து பாக்ஸ் நாட் போட்டுக்கணும். இந்த ஒவ்வொரு நாட்டும் போடும்போது டைட்டாக இழுத்து போடணும். நான் ஃபஸ்ட் லைன் போடும்போது கொஞ்சம் இந்த பாக்ஸ் ஷேப்பில் இருக்காது. இந்த மாதிரி இழுத்து போட்டோன்னா நல்லா டைட்டாக பாக்ஸ் ஷேப்பில் இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக போட்டு பேஸ் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இது சென்டரில் இருந்து இந்த எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் இல்லையா 1.5 இன்ச்சு, அந்த பக்கம் 6 லைன் போட்டாச்சு. இது சென்டரு. இதுலேருந்து இந்த 1.5 இன்ச்சு கம்மியாக இருந்துச்சு இல்லையா, இந்த பக்கம் 5 லைன் போட்டாச்சு கீழ்ப்பக்கம். இப்போ இந்த சென்டர் நாட்டு முடித்து அவிழ்த்தாச்சு. இப்போ இதில் இந்த ஃபஸ்ட்டு 2 இந்த மூலையில் இருக்கக்கூடிய 2 நாட்டும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போடணும். லென்த்தில் 22, அகலத்தில் 12 போட்டிருக்கேன். இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற 2 ஒயராக சேர்த்து ஒவ்வொரு பாக்ஸ் நாட் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு.
மாதிரி போடுறதுக்கு சிங்கிளாக போட்டுறக்கூடாது. அகலத்திலையும் நான் ரெட்டைப்படையாக போட்டிருக்கேன், 12 போட்டிருக்கேன். லென்த்துலையும் வந்து 22 போட்டிருக்கேன். சிங்கிளாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி 2 ஒயர் சேர்த்து ஒரு நாட் போடும்போது, சிங்கிளாக போட்டிங்கன்னா ஒரு ஒயர் வந்து மிச்சமாயிடும். இப்போ இந்த கூடை சுற்றியும் ஃபுல்லாக இதே போல் போடணும். ஃபுல்லாக இதே போல் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஃபுல்லாக 4 பக்கமும் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து இந்த ஒவ்வொரு பாக்ஸ்லையும் இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஒயரில், ஒவ்வொரு பாக்ஸ்லையும் ரைட் சைடில் இருக்கிற ஒயரில் பீட்ஸ் சொருகணும். பீட்ஸை சொருகிட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரை எடுத்து பாக்ஸ் நட் போட்டுக்கணும். இந்த பீட் வந்து பெருசாக இருக்கிறதுனால, ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இதை கொஞ்சம் நல்லா அந்த பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ்க்கு ஒட்டி முடித்து போட முடியல. ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடித்தமான எத்தனை கலர்ஸில் தேவையோ அத்தனை கலர்ஸில் போடலாம். இது பெரிய பீட்ஸ் அப்படிங்கிறதுனால எனக்கு 700 கிராம் ஆச்சு. 100 கிராமுக்கு இதில் வந்து ரொம்பவே கம்மியாக தான் பீட்ஸ் இருந்தது. கொஞ்சம் சின்ன பீட்ஸ் வாங்கினோன்னா கம்மியாகவே 3 பாக்கெட்ஸ் அந்த மாதிரி பிடிக்கும். சின்ன பீட்ஸ்க்கு அதே போல் இந்த மாதிரி நல்லா நெருக்கமாக போடலாம். இது கீழே வரும்போது கொஞ்சம் நெருக்கமாக போட முடியுது. கூட வந்து மேலே ஹைட் ஏறும்போது நெருக்கமாக போட முடியல. ஏன்னா இது ரொம்ப பெரிய பீட்ஸாக இருக்கிறதுனால. இப்போ இதே போல் தான் ஒவ்வொரு நாட்லையும் ரைட் சைடில் இருக்கிற ஒயரில் பீட்ஸ் கொடுத்துட்டு இந்த பக்கத்து நாட்டில் இருக்கிற இந்த லெஃப்ட் ஒயரில் எடுத்து பாக்ஸ் நாட் போடணும். இப்போ இதே போல் மொத்தம் 10 லைன்ஸ் ஹைட்டில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். புரியாதவங்க திரும்ப ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். மேலே வந்து எல்லாமே 10 லைன்ஸ் வரணும். போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, கூட வந்து ஃபுல்லாகவே போட்டாச்சு. கீழே வந்து தென்னங்குச்சி சொருகியிருக்கேன் பேஸ்க்கு. ஃபஸ்ட்டு சொருகிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சைடு வால் போட ஆரம்பித்தேன். இப்போ இந்த 2 பீட்ஸ்க்கு சென்டரில் வந்து இந்த 2 நாட்டும் பக்கத்தில் இருக்க 2 நாட் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கணும். கிராஸ் கட் கூடைக்கு போடுறது மாதிரி நல்லா நெருக்கமாக போடணும். எல்லா ஒயர்ஸுமே எக் ஷேப்பில் இருக்கும். இந்த ஒயர் வந்து உள்ளே சொருகிற அளவுக்கு எந்த லென்த் இருக்கோ உள்ளே சொருகிற அளவுக்கு விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி கிராஸ் நாட் போட்டுக்கணும். இந்த கூட பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாட்ஸ் வந்து போடும்போது நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க. இப்போ இந்த நாட்ஸ் வந்து எல்லாமே இந்த கிராஸ் கட்டுக்கு போடுறது மாதிரி தான் இருக்கும். நல்லா இழுத்து நெருக்கமாக போடணும். இந்த மாதிரி எக் ஷேப்பில் இருக்கிற இடத்துல எல்லாமே போடணும். இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ள சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு இது எல்லாமே பின்னியாச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஃப்ளவர்ஸ், பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் வச்சு ஃப்ளவர் ஷோவாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். டைனிங் டேபிள் மேலே வச்சு ஃப்ரூட்ஸோ எதுவும் ஸ்டோரேஜ் பண்ணியும் வைக்கலாம். ஃப்ரூட்ஸ்க்கு மேலே இந்த கிராஸில் 4 நாட் போட்டிருக்கேன். இப்போ அடுத்து இந்த கிராஸாக இருக்கிற ஒயர்ஸ் எல்லாமே கிராஸ் கட் கூடையில் சொருகிற மாதிரி உள் பக்கம் சொருகிடணும். ரைட்டில் இருக்கிறது லெஃப்ட்லேயும், லெஃப்டில் இருக்கிறது ரைட்லேயும் இந்த மாதிரி சொருகிட்டு இந்த ஒரு பூ வந்து உள் பக்கம் போயிடும். இப்படி இருக்கும். 4 பூவில் உள்ள சொருகிட்டு மிச்சம் இருக்கிற ஒயர்ஸ் வந்து கட் பண்ணி விட்டுறணும்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.